மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எந்த செலவுமே இது வரைக்கும் வந்ததில்லை. 2.5 போகுது. 9 கலப்பையெல்லாம் 10 RPM வச்சாவே போதும். அதிகபட்சமாக ஒரு 17 ஹவர் 18 ஹவர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன் வண்டி ஆஃப் பண்ணாமல். இதே வேலை தான் செய்யும், ஆனால் டீசல் மைலேஜ் சேர்ந்து போவோம். மிஷின் அதிகமாக ஓட்டக்குள்ள PTO வேலை வைக்கும். இது அந்த கிரவுண்ட் சவுண்ட்லாம் இன்னுமே வராது. இப்போ 4 வருஷமாக த்ரெஷர் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கிரவுண்ட் வேலை, PTO வேலை அதெல்லாம் எந்த வேலையும் வந்ததில்லை. மற்ற கம்பெனி எடுத்து மாற்றிட்டு இருக்கிறத விட இந்த கம்பெனி எடுத்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? சிவா. எவ்வளோ நாளுங்கண்ணா விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க? 4 வருஷமாக இந்த விவசாயம் பார்த்துட்டு. சரிங்கண்ணா. இந்த வண்டி எப்போ எடுத்தீங்க? நான் 4 இயர் ஆகுது. 4 இயர் ஆகுது. நியூ ஹாலண்டை சூஸ் பண்ணதுக்கு என்ன ரீசனுங்கண்ணா? மற்ற கம்பெனியை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரியுது. சரிங்கண்ணா. அதனால இந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே. இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதுவும் தப்பானதாக தெரியல, எல்லாமே நல்லா தான் இருக்குது. எல்லா லேண்டுக்கும் செட் ஆகிற மாதிரி இருக்குது. இது முதல்ல இந்த வண்டி தான் எடுத்தீங்களா? இல்லை, மகேந்திரா நிறைய வெரைட்டிஸ் எடுத்துங்க, அது எங்களுக்கு செட் ஆகல. இந்த வண்டி எடுத்த அப்புறம் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. அதனால் இந்த வண்டி எடுத்து சூஸ் பண்ணி ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ மணி நேரங்கண்ணா ஓட்டியிருக்கீங்க? 2400 ஹவர் ஓடி இருக்கு. ஓட்டின வரைக்கும் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது வந்து? இதில் ஆயில் சர்வீஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க, வேறு எந்த செலவுமே இது வரைக்கும் வந்ததில்லை. ஒரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. 300 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் ஆயில் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. மைலேஜ்லாம் எப்படின்னா? மைலேஜ்னு கம்பேர் பண்ணும்போது ரொட்டவேட்டருக்கு மிஷினுக்கெல்லாம் ஒரு 2.5 போகுது. 5 கலப்பை ராக்கெட் கலப்பை அந்த மாதிரி ஓட்டும் போது 3.5 அந்த மாதிரி. அந்த த்ரெஷருக்குலாம் என்ன போகுது? த்ரெஷருக்கெல்லாம் ஒரு 2.5 அவ்வளோதான். ஸ்பேர்ஸ்லாம் எப்படின்னா ஈஸியாக கிடைக்குது? ஸ்பேர்ஸ் எல்லாம் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆர்டர் பண்ணலாம் 1 டேவில் கிடைச்சிடும் நம்மளுக்கு. இப்போ 5 கலப்பை 9 கலப்பைக்கெலாம் என்ன RPM வச்சு ஓட்டுறீங்க? 12 11 அந்த மாதிரி. 12 வச்சா 5 கலப்பை ஓட்டிக்கலாம். ரொட்டவேட்டரு 9 கலப்பையெல்லாம் 10 RPM வச்சாவே போதும். மிஷினும் 10 RPM வச்சாவே ஓடிக்குது. சரிங்க. இப்போ ரொட்டவேட்டர்லாம் ஒரு ஏக்கர் எவ்வளோ நேரத்தில் கவர் பண்ணுவீங்க? 9 கலப்பு ஒரு மணி நேரம் ஓடுதுன்னா இது ஒரு 20 நிமிஷம் சேர்ந்து ஓடும். ரொட்டவேட்டர் போட்டு ஓட்டுறீங்க? 36 தான். வண்டியில் உட்காந்து ஓட்டுறதுக்குலாம் எப்படின்னா உடம்பு அழுப்பு இல்லை ஹீட்டு அந்த மாதிரி ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹீட்டு எல்லாமே அதான் மற்ற வண்டிகளுக்கு ஹீட்டெல்லாம் கம்மியாக இருக்குது. மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கம்மியாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் செலவு. அதனால தான் இந்த வண்டி எடுத்து ஓட்டுறாங்க. அதிகபட்சம் இந்த வண்டி எவ்வளோ நேரம் நான் ஓட்டியிருப்பீங்க? ஒரே டைம் ஸ்டார்ட் பண்ணி அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஓட்டியிருப்பீங்க? அதிகபட்சமாக ஒரு 17 ஹவர் 18 ஹவர் வரைக்கும் ஓட்டியிருக்கேன் வண்டி ஆஃப் பண்ணாமே ஓட்டியிருக்கேன். என்ன பர்பஸ்க்கு ஓட்டினீங்க? மிஷின் பர்பஸ்க்கு, த்ரெஷருக்காக. மற்ற டைம் வந்து ஒரு 8 ஹவர் 10 ஹவர் அந்த மாதிரி ஓட்டுவாங்க. மிஷின் த்ரெஷருக்கோசரம் ஒரு 14-15 ஹவர் வரைக்கும் ஓட்டியிருக்குங்க. இது வரைக்கும் இன்ஜின் ஹீட்டு, ரேடியேட்டர் ப்ராப்ளம் இந்த மாதிரி அவ்வளோ நேரம் ஓட்டினாலே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, நல்லா ஓட்டிகிட்டு தான் இருக்குது. சரிங்கண்ணா. இப்போ கியர்லாம் எப்படிங்கண்ணா யூஸ் பண்ணீங்க? அதாவது ரொட்டவேட்டருக்கு எந்த கியர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க? கலப்பைக்கெலாம் எந்த கியர் போட்டு யூஸ் பண்ணுறீங்க? ரொட்டவேட்டருக்கு போடும்போது லோ தேர்டு போட்டு ஓட்டுவாங்க. கலப்பைக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கியர் ஐ போட்டு ஃபஸ்ட் கியர் போட்டே ஓட்டுவாங்க. வீல் ஸ்லிப்பேஜ்லாம் இருக்காங்க வயலில் அதாவது சொல்கிறது வந்து இந்த மணல் பாடல் ஓட்டும் போது ஸ்லிப்பேஜ் அதெல்லாம் நம்ம எவ்வளோ டெப்த் விட்டாலையும் வண்டி ஃப்ரீயாக போயிட்டே இருக்கும். ஸ்லிப்பேஜ் கிடையாது. வீல் சுற்றுற வேலை இல்லை, போதும். சரிங்கண்ணா. இதுக்கு போட்டியாக ஒரு வண்டி இருக்குன்னா எந்த வண்டியை சொல்லலாம்? இதுக்கு காம்படிட்டராக எனக்கு இன்னொரு வண்டி வேணும், நான் வேறு பிராண்டில் பார்க்குறேன் அப்படின்னா எந்த வண்டியை சூஸ் பண்ணலாம்? வேறு பிராண்டு பார்க்குறதுனா நாங்கள் இதே தான் யூஸ் பண்ணுவோம். மற்ற பிராண்டு இந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா அதுக்கு டீசல் மைலேஜ் சேர்ந்து அதிகமாக போகுது. இதே வேலை தான் செய்யும், ஆனால் டீசல் மைலேஜ் சேர்ந்து போவோம். எங்களுக்கு டீசல் மைலேஜ் கம்மியாக இருக்கிறதால இந்த கம்பெனி சூஸ் பண்ணியிருக்குங்க. சரிங்கண்ணா. மெயினாக இப்போ இந்த வண்டியில் எந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணலாம்? அதாவது பர்டிகுலராக இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு மட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எதை சொல்லலாங்கண்ணா? உழவு மிஷினு. மற்ற கம்பெனி மிஷின் அதிகமாக ஓட்டக்குள்ள PTO வேலை வைக்கும். இது அந்த கிரவுண்ட் சவுண்ட்லாம் இன்னுமே வராது. இந்த நியூலாண்டில் நீ எவ்வளோ நேரம் ஓட்டினாலையும் அந்த ரிப்பேர் சார்ஜ் எதுவும் ரிப்பேர் ஆகாது, நல்லா ஓட்டிகிட்டு தான் இருக்குது. இப்போ 4 வருஷமாக த்ரெஷர் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். கிரவுண்ட் வேலை, PTO வேலை அதெல்லாம் எந்த வேலையும் வந்ததில்லை. சரிங்கண்ணா. இப்போ வேறு யாராவது இந்த வண்டி எடுக்கலான்னு கேட்டால் உங்கள் கருத்து என்னங்கண்ணா? கருத்துனா மற்ற கம்பெனி எடுத்து மாற்றிட்டு இருக்கிறத விட இந்த கம்பெனி எடுத்து பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்க.
4 வருஷமா நீங்க இது ஒரே வண்டி வச்சிருக்கீங்க. இது ஒரே தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வண்டி மாற்றிட்டு இந்த வண்டி தான் யூஸ் பண்ணுறாங்க. சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா இவ்வளோ தகவல். ஓகே, தேங்க்யூ.